Humagasia, Wogayala, Wogayala, Sia Wogama, Ashanya. இதுக்கு மேலே நம்மளுக்கு அந்த பாட்டு வராது. வேற ஏதாச்சும் பாட்டு பாடுவோம். எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை. என் வாழ்க்கையெல்லாம் மொத்தமும் இப்படியே ஒண்டியாவே காலத்தொல்லும் போலகுது பாடிக்கின்னு கிழவனை கட்டிக்கின்னு ஒரு யூஸும் இல்லை. அவனுக்கு ரொமான்ஸ்ன்றதே வரமாட்டேங்குது. காலையில் போனவன் இன்னும் வரான். போகும்போது சொல்லிட்டு போகிறான், களியும் உழுது கஞ்சியும் செஞ்ச ஐடின்ட்டு. கிழவனுக்கு ஏற்ற டிஷ்ஷு. அக்கா என்னாடி வரும்போதே கத்திக்கின்னு வர? எங்கக்கா மாமா? நான் இல்லாமல் உனக்கு எப்படி கிடைச்சான் மாமா? வந்த உடனே என்கிட்ட பேசாமல் உங்கள் மாமாவை கேட்குற? ஏன் என்ன ஆச்சு? இல்லைக்கா, இந்த ட்ரெஸ்ஸு மாமா தான் எடுத்து கொடுத்தாரு. இங்கே பாரு எப்படி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னடி சொல்கிற? எனக்கு கொஞ்சோண்டு ஒரு ஸ்டிக்கர் போட்டுக்கு ஒரு 5 ரூபா கொடுங்கன்னா கொடுக்கல, என்கிட்ட காசு இல்லைன்னாரு. உனக்கே இப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. அக்கா என்னை மறந்துட்ட பார்த்தியா நீ? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். மாமா கூட கவுனகுது, உனக்கு கவுனகுத பார்த்தியா? வரட்டும் அந்த கேள்ட்டு பையன் உளுந்த கஞ்சியா கேட்டான். அவனை இன்னைக்கு உளுந்து வடை ஆக்கிடுறேன். நீ போ வீட்டுக்கு. ஏன்க்கா இவ்வளோ கோவமா பேசுற? போடி. சரி, எவ்வளோ கொடுத்து வாங்கி கொடுத்தாரு இந்த ட்ரெஸ்ஸு? எனக்கு தெரியாதுக்கா, நான் டேக் பார்த்தா கண்டுபிடிச்சேன். 4000 ரூபான்னு இருந்துச்சு. 4000 ரூபாவா? வட்டம் சரிடி, நீ போயிட்டு வா வீட்டுக்கு. சரிக்கா நான் வரேன். வந்துட்டான், வட்டம் இருக்கு. குயிலு என்ன கோவமாகற? என்னாச்சு? யோ ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடு, ஸ்டிக்கர் போட்டு வாங்கணும். ஐயா நீ வேற, எனக்கே 1 ரூபாய் இல்லாமல் நானே சத்துன்னு கிடக்குறேன். இல்லை ஸ்டிக்கர் போட்டான். போயிட்டு மைகிந்தா இஸ்து வச்சுக்கோ உன் மூஞ்சிக்கு. அப்படியா? சரி. ஹலோ மோட்டு, எங்கே இருக்க? வா, உங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு. ஐயோ அவளு வேற கூப்பிடுறாளேவோ. இப்போ எதுக்குமா உன் தங்கச்சியை கூப்பிடுற? இல்லைங்க, தங்கச்சிக்கு பிறந்த நாளாமா. அப்படியா? இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு பிறந்த நாளா? ஐயோ ஒரு விஷ் கூட பண்ணல பாரு. நானு நிஜமா தெரியாதாங்க என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் நீட்டு. நான் எங்க உன் தங்கச்சிக்கிட்ட என்ன டெய்லியா பேசுறேன்? என்னவோ டெய்லி மெசேஜ் ஃபோன் பண்ணிக்கின்னு நாங்கள் என்னவோ ஷாப்பிங் போகிற மாதிரி பேசுகிறேன். நீ இரு தங்கச்சி வரட்டும், அப்புறமா மிச்சத்தை பேசிக்கலாம். மாமா. ஐயோ இவர் வந்துட்டாலே போட்டுக்கிட்டு குத்துருவாளா? என்ன மாமா துணி எடுத்திருக்கீங்க? ஒரே லூஸா தொலைதொலான்னு இருக்குது. இத்த போய் 4000 ரூபான்னு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. என்னை கூட்டிகிட்டு போங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். போச்சுடா, போட்டு குத்துட்டாலே. இட்லி குண்டா வேற பார்க்கறாளே. எப்படி அடிச்சு என்ன சாவடிக்க போறான்னு தெரியலையே. சரிம்மா, அப்புறமா போலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போ. என்ன மாமா, அப்பவே அக்கன் வீட்டுக்கு வந்து அக்கா துரத்தி விடுது, இப்போ வீட்டுக்கு வந்தா நீரை துரத்தி விடுற? என்னதான் ஆச்சு உங்க 2 பேருக்கும்? நோ பண்ணுங்க, நான் வீட்டுக்கே வரத்துல. ஐயோ இவளுக்கு வேற சாமி வந்த மாதிரி ஆடுறாளே. முடிஞ்சிச்சு என் கதை இன்னைக்கு. இங்க அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே என்கிட்ட வரணும். இதம்மா வார. வாயா. ஏயா, நான் ஒரே ஒரு ஸ்டிக்கர் போட்டு 10 ரூபாய் கேட்டேன். ஐயே என்கிட்ட காசே இல்லைன்ட்டு என்ன நடி நடிச்சே நீ? தெரியாம பண்ணிட்டம்மா, மன்னிச்சிடுமா. 10 ரூபாய் இல்ல, ஆனா என் தங்கச்சிக்கு 4000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும் உனக்கு ஆகுதா? எனக்கு தெரிஞ்சது இந்த ட்ரெஸ் மட்டும்தான். அப்போ எனக்கு தெரியாம நீ எவ்வளோ வாங்கி கொடுத்துருப்ப? இதுதாம்மா முதல் தடவை வாங்கி கொடுத்தேன். அவ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுச்சா, அதுதான் வாங்கி கொடுத்தம்மா, மன்னிச்சிடுமா.
ஆமாயா ஆமா, 10 ரூபாய் உன் சொந்த பொண்டாட்டி நானே, உனக்கு பாவம் இல்லை. ம், என் தங்கச்சி மேல என்னையா உனக்கு தனிப்பட்ட பாசம்? கிழட்டு பயல. ம், கிழட்டு பயலுக்கு நான் போதாதா? உனக்கு என் தங்கச்சி வேற கேக்குதா? அடிங்க வை. அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு